ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கேரளா சம்மந்தி தான் செய்ய போகிறோம். இதுக்கு நான் மாங்காய் வடுவை எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் மாங்காய் வடுவை இருக்குது. இந்த மாங்காய் வடுவை வச்சு நான் இப்போ ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்கு சம்மந்தி எப்படி செய்யணும்னு நான் இப்போ ட்ரை பண்ணலாம். இது எங்கள் ஊரில் சம்பாலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது கேரளா ஸ்டைலில் செய்கிறதுனால நான் சம்மந்தின்னு சொல்கிறேன். இது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் சோறு, தயிர் சோறு, நம்ம புளி இல்லாத மீன் குழம்பு செஞ்சுருந்தா அதுக்கும் தொட்டு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக. இதுக்கு நம்ம இப்போ என்ன பார்க்கலாம், மாங்காய் ஒரே ஒரு வடுவு மாங்காய் எடுத்து தோல் தான் சீவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி செதுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை நானே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா நீங்கள் வேண்டாம், காரத்துக்கு இன்னொன்று சேர்த்துக்கலாம். நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால 1 எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாங்காவும் தேங்காய் சேர்த்து எல்லாமே நம்ம அரைச்சி சம்பால் மாதிரி செய்யும்போது நல்லா சம்மந்தி சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் சேர்த்துக்கணும். அது ஹார்டாக இருக்கிறதுனால அரைய லேட்டாகும். அதுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துக்கணும். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம இப்போ உப்பு சேர்த்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சி எடுத்துட்டா சம்மந்தி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நீங்களும் ஒரு முறை இதேமாரி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, பாய்.